Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெண்டு தொழில் சம்பந்தமா பேச வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க அது என்ன தொழில் அப்படின்னு போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு டியூஷன் சென்டர் நம்ம தாராளமாக எடுக்கலாங்க. டியூஷன் சென்டருங்கும் போது கண்டிப்பாக வருமானம் வந்து அதிகமாக தான் கிடைக்கும். உங்களுக்கு முதலீடு இதுக்கு போடணுங்கிற அவசியமே உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம 10th படிச்சிருந்தா கூட போதும். நம்ம எல்கேஜி யூகேஜி ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நம்மளால் டியூஷன் கண்டிப்பாக எடுக்க முடியுங்க. இப்போ நார்மலாகவே எல்கேஜி யூகேஜிக்கு 500 வந்து பீஸ் வாங்குறாங்க. என்ன கேட்டால் அவ்வளோ வாங்குறது வந்து அதிகம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்கேஜி யூகேஜி ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்குமே 200 வாங்கலாம், 250 அது ஓகே நார்மல் தான். நார்மலாக எல்கேஜி யூகேஜிக்கு 500 வாங்குறாங்க. நீங்கள் வந்து நார்மலாக 250 வாங்கினா கூட அதிகம் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் நார்மலாக டியூஷன் எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சாலே அவ்வளோ பேர் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஏன்னா அதிகமாக வந்து கிராமங்கள்லாம் டியூஷன் சென்டர் அதிகம் யாரும் வைக்கிறது கிடையாது. நம்ம ஒன் டே ஃபுல்லாக வந்து நம்ம டியூஷன் எடுக்க போகிறது கிடையாதுங்க. நம்ம எடுக்க போகிற டைம் வந்து நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஈவினிங் வந்து 5 மணி 6 இல்லைனா 6 to 7 ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்தால் அதுவே அதிகம். ஏன்னா அது அந்த டைமே வந்து அவங்கள வச்சு நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. அந்த டைமில் நீங்கள் கிளாஸ் எடுக்கலாங்க. கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. முக்கியமாக என்னென்னா பசங்கள் வந்து டியூஷன் சேர்க்க முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஹோம்ஒர்க் முடிக்க நம்மளால் எழுத வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டியூஷன் சென்டருக்கு பசங்களை அனுப்புகிறாங்க. அவங்க ஹோம்ஒர்க் முடித்தாலே போதும், 1 to 3 ஏபிசிடி தெரிஞ்சாலே போதும்னு சொல்லியே எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே அனுப்புகிறாங்கங்க. அதுதான் உங்களுக்கு முக்கியம். நம்ம ரெஸ்ட் டைமில் நம்ம செய்ய போகிறோம். மார்னிங்கில் நம்மள்ட்ட பசங்க இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்கூல் அனுப்புறதுக்காக காலை டிஃபன் முடிச்சிருவோம். அப்புறம் மதிய சாப்பாடும் சேர்த்தே செஞ்சுருவோம். நமக்கு மதியம் வரைக்குமே வேலைங்கிறதே கிடையாது. இடையில ஈவினிங் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 5 to 7 வரைக்கும் கிளாஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 8 மணிக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இட்லியோ தோசையோ இல்லை பூரி சப்பாத்தி இது மாதிரி போட்டுட்டு ஈஸியான சாப்பாடு தான் உணவை தான் நம்ம செய்ய போகிறோம். அந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்ம வீட்டிலேருந்து சூப்பராக சம்பாதிக்கலாம். இதுக்கு முதலீடு நீங்கள் போட போகிறீங்களா? கண்டிப்பாக இல்லவே இல்லை. அதனால் நீங்கள் கண்டிப்பாக டியூஷன் சென்டர் வைங்க. இது நல்ல லாபம் கிடைக்கும். முதலீடே தேவை கிடையாது. கை நிறைய சம்பாதிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இப்போ பார்த்துலாம். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, முதலீடு இல்லாத தொழில்னு சொல்லணும்னா நம்ம வந்து யூடியூப் நீங்கள் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணலாங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணாதவங்க படிக்கணுங்கிற அவசியமே அதுக்கு கிடையாது. யூடியூப் சேனல் வச்சிருந்தாலே போதும். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு முக்கியமாக உங்களுக்கு எது தெரிஞ்சதை தான் நம்ம யூடியூப்பை வீடியோவாக எடுத்து போட போகிறாங்க. அந்த யூடியூப்பில் எப்படி நம்ம இமெயில் ஐடி கூட ஓப்பன் பண்ண தெரியாமலே யூடியூப்பில் பார்த்தே ஓப்பன் பண்ணி ஒரு சேனலே ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுறாங்க. அதை எடிட்டிங் கூட தெரியல. சில பேருக்கு அமௌண்ட் இதில் வருங்கிறது தெரியாமல் கூட வீடியோ போட்டு அமௌண்ட் எடுத்துருக்காங்க. நீங்கள் அதுபோல் யூடியூப்பில் போயிட்டு யூடியூப் சேனல் புதுசாக ஓப்பன் பண்ணுங்கள். அது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூடியூப்பில் நிறைய வீடியோ சொல்லித்தராங்க. அதன்படி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள். இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அதில் எது என்ன தெரியும், உங்ககிட்ட என்ன திறமை இருக்கோ அதை காட்டுங்க. யாருக்கும் ஒன்றும் தெரியாதுங்கிறது சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அதில் ஒரு திறமையை தான் நீங்கள் வந்து யூடியூப்பில் காமிக்க போகிறீங்க. சில பேர் கோலம் போடுவாங்க, சில பேர் வந்து சமைக்க சூப்பராக தெரியும் ஆனால் வீடியோ போட தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கு ஒன்றுமே எல்லாமே யூடியூப்பில் நிறைய சொல்லித்தராங்க. கோலம் போட தெரிஞ்சால் கோலம் போடுங்க. அதுக்கு இடையில நம்மளால் டியூஷன் படிப்பு சொல்லித்தர முடியும் என்னால் யூடியூப்பில் அப்படின்னா அதை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா குக்கிங் பண்ண தெரியும் அப்படின்னா சமைக்கிற வேலை நல்லா வீடியோ எடுத்து போடுங்க. அதுக்கு மேலே அப்படின்னா நல்லா பேசுவேன் அப்படின்னா பேச்சு திறமை இருக்குது அப்படின்னா பேசி போடுங்க. அதுவும் இல்லை நான் வந்து நிறைய விஷயங்கள் காமெடிலாம் நல்லா பண்ணுவேன், அதே போல் என்டர்டைன்மெண்ட் விஷயம்லாம் நிறைய வந்து என்னால் போட முடியும், நல்லா காமெடி பண்ணுவேன், நல்லா பேசுவேங்க, நல்லா வந்து நிறைய கதைகள்லாம் எனக்கு வந்து யோசித்து உருவாக்க தெரியும் அப்படின்னா அதையே நீங்கள் கதைகள் உருவாக்கி நீங்களே நடித்து வீடியோ போடலாங்க. நல்லா வியூஸ் போணுச்சுன்னா கண்டிப்பாக வருமானம் கிடைக்கும். ஃபஸ்ட்டில் வியூஸ் போடணுன்னு நீங்கள் நினச்சி நீங்கள் வந்து இப்படி உடனே சில பேர் பேமெண்ட் உடனே 1 மந்த்லேயே மானிட்டேஷன் கிடச்சி அமௌண்ட் கிடைக்கும். சில பேருக்கு 3 மாதம் ஆகும். அதுக்கு மேலே 1 வருஷம் 5 வருஷத்தில் கூட ஒருத்தவங்க அமௌண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. 5 வருஷமாக கஷ்டப்பட்டு அது வரைக்குமே வியூஸ் போகலை, மானிட்டேஷனே ஆகலை அப்படின்னாலுமே அவங்க கொஞ்சம் கூட சலிச்சிக்காம 5 வருஷமாக ரன் பண்ணிட்டு வந்து 5வது வருஷம் அப்படி வியூஸ் போகுதுங்க. லேக்ஸில் போகுது, மில்லியனில் தான் போகுது. ஏன்னா அவங்க வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணனாலே 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த டவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்களாம். ஓடி போயிட்டு அங்கே போயிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்களாம். அந்த மாதிரி 4 வருஷம் 4.5 வருஷம் கடந்து போயிட்டே இருந்துட்டு 5வது வருஷம் தான் அவங்களுக்கு மானிட்டேஷன் கிடச்சி பணம் ஏற ஆரம்பிச்சிருங்க. இப்போ மாதம் எடுக்கிறாங்களா அந்தளவுக்கு ரீச் ஆகிட்டாங்க. அதனால் வந்து யூடியூப்பில் வந்து கண்டிப்பாக பொறுமை அவசியங்க. சில பேருக்கு நம்ம லக்கு தாங்க. இதில் சீக்கிரமாக மானிட்டேஷன் கிடச்சி 1 மாதத்துலேயே பணம் எடுக்கிறவங்களும் இருக்காங்க, 5 மாதம் 1 வருஷத்துலேயே பணம் எடுக்கிறவங்களும் இருக்காங்க, 4 வருஷம் 5 வருஷம் எடுக்கிறவங்களும் இருப்பாங்க. உங்களுக்கு லக்குனா 1 இயர் 5 மாதத்துக்கு 1 இயருக்குள்ளே கண்டிப்பாக எடுத்துடலாங்க. கண்டிப்பாக யூடியூப் சேனல் நீங்கள் சொந்தமாக வைங்க. இதுக்கு முதலீடு போகணுன்னு தேவையில்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா லாபம் கிடைக்குங்க. இந்த 2 தொழிலையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.